எழுப்பி கொடுக்க. நான் மந்திரம் சுட்டேன்னா 3 நாளைக்கு படுத்திருப்பீங்க. பொய் சொல்லாத பூசாரி வந்திருக்கிறேன், சொல்லு பழிக்கும், ஏந்திரிச்சு உட்காருங்க. ஆமா, மந்திரம் சுட்டு போன வாரம் பொட்டிக்காரையும் பொழந்துக்கிட்டு தான் கிடந்தேன். சாமி சாமி பார்த்துக்க, ஏந்திரி. முந்தி முந்தி நாயகனே, முத்த தந்த தன் மகனே, முந்தி நாயகனே, மகனே கண்களுக்கு சாமி சாமி பொறுமை பொறுமை ஒழிக்காதே. முல்ல குஞ்சு வேணுமா? நான் தாண்டா கோத்தா வந்திருக்கேன். அத்தாவா? அத்தா எங்க இருந்து வந்திருக்கேன்? ஐயமொழியில இருந்து வந்திருக்கேன்டா. முளையா? சொல்லு சாமி. நான் சொல்றத கவனமா கேளு. கேளு சாமி, கேளு சொல்லு. உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு. சரி சாமி. இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஆத்தா 3.25 நாளைக்கு தாண்டா பீச்சுவா. ஒரு 2 லிட்டர் கொடு சாமி. ஏய் ஆத்தா 3.25 நாளைக்கு தான் பேசுவா. அது கிடையாது மேல பேச மாட்டா. ஆமா ஆத்தாவுக்கு கோபம் வராது. வராதுடா சாமி, வரட்டும். ஆத்தாவுக்கு கோபமே வராதுடா. அதே மீறி ஆத்தாவுக்கு கோபம் வந்துச்சு வந்தனா சடச்சடன்னு அடிப்பாடா. என்ன ஒண்ணுக்கா? கோபத்துல ஓடி பார்த்தேன், தேடி பார்த்தேன். அங்க போனேன், இங்க போனேன். ஊர்ல குறை இல்ல. வேற என்னதான் பண்ற சாமி? நாட்டுல குறை இல்ல. அப்புறம் இந்த பன்னீர் வட்டியில சாமி கும்பிட்டதுல குறை இல்ல. நாடகம் வச்சதுலயும் குறை இல்ல. அப்புறம் வேற என்ன குறை? ஒரு சின்ன குறை இருக்குதுடா. என்ன குறை ஆத்தா? நாடகம் பாக்குறவ யாரோ டவுசர் போடாம உட்காந்துருக்காங்கடா. அது எப்படி உன் கண்ணுக்கு தெரியுது? ஆத்தாவுக்கு அது அப்படியே தெரியுதுடா, தெரியுதுடா. ஐயோ, மறைச்சு வெளியே சொல்லாத ஆத்தா. ஓடி பாத்தி பொட்டிக்காரி ஒரு குறை சொன்னேன். என்ன குறை? என்னடா குறை அப்படின்னு பூஜை ஆக்காத. சொல்லு ஆத்தா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஆத்தா? பொட்டிக்காரு ஒரு குறை இருந்துச்சு. பொட்டிக்காரு வீட்டுக்கு ஓடி பார்த்தேன். இவ காசுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து நாடக மேடையில பெட்டி வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா, அவ வீட்டுல 25 ஜோடி செருப்பு கிடக்குதுடா. அது எப்படி ஆத்தா உனக்கு தெரியுது? ஆத்தா உள்ள ஓரப்ப வாசப்படியில செருப்பு கிடந்தா ஆத்தா எப்படா உள்ள போவா? ஓஹோ, அதனாலயா? பெட்டிக்காரரு சிரிப்பா பாருடா பொட்டிக்காரருக்கு. புழு சட்டக்காரரு எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, என் பக்தனை கூப்பிடணும். வாம் பக்தனா? என்ன பக்தனை கூப்பிடுவாப்பா? அடே பக்தா, அடே வவுத்தா. சப்பா கவலைப்படாதடா சாமி, இன்னையோட உன்னை பிடிச்ச கிரக விலகுதுடா. எந்த வண்டிக்காரனும் உன்னை வந்து இன்னும் குத்த மாட்டேன், கவலைப்படாத. நீலகண்டா பார்த்து சொல்லு. ஏய் சிவனேன்னு போனாலும் அவடா வந்து குத்துறா சாமி. அதுதான்டா உனக்கு உள்ள ராசி. அது மாதிரி நீ என்னைக்கு கொழுந்தியாவ வண்டியில தூக்கிட்டு போய் குத்துனியோ அன்னைக்கு பிடிச்சது இன்னும் உன்னை விட்டு விலகுறடாப்பா.
விலகவே விலகாது. உன் கொழுந்தியா இருக்க வரைக்கும் விலகாதரா. அதுதான் நீ விலைக்கு போனா அது வீட்டுக்கு வந்துருது இல்ல. சப்பா உன் வீட்டுக்கு தேடி பார்த்தேன். நான் சொல்றது உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, ஓடிக்காத. இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அப்பா நல்லது நல்லதப்பா, சாமி நல்லது நல்லதப்பா, உண்டு உண்டு உண்டு. உனக்கு நடுவுலதே ஓட்டையப்பா. எப்படி சாமி கணக்கா சொல்றீங்க? எப்பா அந்த நடு வீட்டு ஓட்டையை அடைக்கணும்னா ஒருத்தரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஒருத்தரை சொருவ சொல்றா. எதோ சாமி ஓட்டு ஓட அடையும்டா கீத்து மட்டைய. சரி சாமி சரி. அப்ப ஆறு எங்க அறுத்து இருக்கு, சாமி அரைச்ச மாவு வெளுத்து இருக்கு. உண்டுனா கருப்பாகுது சாமி. அது அடுப்பு சூடு ஏற ஏற கருப்பு கொடுத்துருமடா. சரி சரி. அடம் முருங்க பூசை வந்திருக்கு, மூலிகாது அருந்திருக்கு. எப்படி சாமி? உண்டாப்பா? ஏய், உண்டுன்னா ஆமா சாமி போடு, உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு. அட கிழக்கமா போற நாய்க்கு வடக்கமா வால் இருக்கு. என்ன ஒரு அதிசயம் சாமி. ஆத்து மணல குமிச்சு வச்சு ஒண்ணு கடிச்சா ஆமா சாமி. உனக்கு நொர நொறையா தள்ளுமுடா. ஆமா சாமி. உள்ளத சொல்றேன் நல்லபடி கேட்டுக்கடா. கிழக்கே கவிலி சொன்னா கிழக்கே கவிலி சொன்னா ஆமா சாமி. கிழவி வயசுக்கு வருவா. அப்படியா? சரி சரி. கிழவிக்கு வயசாகும்டா. ஆமா வயசு. மேற்கே கவிலி சொன்னா மேற்கே கவிலி சொன்னா மேஞ்ச ஆடு வாழை தூக்கிக்கிட்டு முழுக்க ஓடும். ஆமா சாமி. தெக்கே கவிலி சொன்னா தெக்கே கவிலி சொன்னா தேவடியா தாசியாவா. ஓ, எப்படி சாமி? உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுப்பா. உண்டு உண்டு. முக்கியமான சமாச்சாரம். வடக்கே கவிலி சொன்னா வடக்கே கேள்வி சொன்னா கடை வாங்கினவை மசுறு கூட தரமாட்டான்டா. தரவே மாட்டேங்கிறா சாமி. எங்கடா இங்க சம்பளத்தை வாங்கிட்டு இடையில இறங்கி போயிடல, எப்படிடா கடன் கட்டுறது? உன் வீட்டுக்கு ஓடி பார்த்தேன் தேடி பார்த்தேன் ஓடி வந்து பார்த்தேன். சரி சாமி. உன் வீட்டுல ஏகப்பட்ட குறை ஒண்ணு இருக்குது. என்ன சாமி? உனக்கு உன் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. ஆமா சாமி. உன் பொண்டாட்டி அடிகுழாயில போய் தண்ணிக்கு போனப்ப ஆமா சாமி. பக்கத்து வீட்டுக்கார பங்கசத்துக்கு உன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சு. ஆமா. சண்டையில உன் பொண்டாட்டி வெறி எடுத்த முண்டை ஆ, அவ அண்டாவை தூக்கி அந்த பங்கச மண்டையில அடிக்க அடிக்க. அவ மண்டை ரெண்டா உடைஞ்சு போச்சு. இந்த பப்புடு உடைஞ்சு போச்சு. அந்த மங்களத்துக்கு வயசு 40. ஆமா சாமி. நான் இப்ப போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஆமா சாமி. அந்த கேஸ் யார் பக்கம் தீர்ப்பாகுன்னு கேட்கிறேன். ஆமா சாமி. கவலைப்படாதப்பா, ஆ, பங்கசத்துக்கு வயசு 40. ஆ, 40 வயசுக்கார பொம்பளை 50 வயசுக்கார வக்கீல வச்சிருக்குது. சரி. உன் பொண்டாட்டிக்கு வயசு 30. ஆமா சாமி. ஒரு 25 வயசு வக்கீல வச்சுக்க சொல்லு, உன் பக்கம் கேஸ டமான்னு அடிச்சு பேசிடுவேன். ஐயோ, துணி அடிக்காத சாமி. கவலைப்படாத. வேற எந்த குறையும் இருக்கா? சாமி, இன்னும் குறை இருக்குது சாமி. கேளு. சாமி, ஆத்த மலையேறங்குள்ளாட்டியும் கேளு. குறை இருக்குது. ம். எனக்கு ஒரு பொண்டாட்டி கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லை சாமி. உன் பொண்டாட்டிக்கு புள்ள இல்லைங்கிற கவலை ஆமா சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாத. வர்ற வெள்ளிக்கிழமை உன் பொண்டாட்டியை தலையோட குளிக்க வச்சுட்டு சரி. நேரா கூட்டி கொண்டாந்து என்கிட்ட விட்டுட்டு விட்டுட்டு. நீ சந்தைக்கு போயிரு. சரி. அடுத்து 10வது மாசம் உன் பொண்டாட்டி பிள்ளை பத்துருவா. ஏன் சாமி? ம். நான் ஒரு எருமை கடா ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் சாமி. ம். அது நானும் இப்ப ரொம்ப நாளா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். கண்ணே போட மாட்டேங்குது. இந்த எருமைக்கடா ஈனாம இருக்குது. அதுக்கு எந்த ஊசி போட்டாலுமே நிக்க மாட்டேங்குது. செனை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீ சொல்ற. ஆமா. அந்த எருமைக்கடாரி ஈனம்னா இந்த தமிழ்நாட்டிலேயே அந்த எருமைக்கு ஏத்த கெடா இல்லை. ஒரே ஒரு ஊர்ல இருக்குது. சரி. நம்ம கம்பளியம்பட்டி பெட்டி வாசிக்கிற ரெங்கன்ட்ட கொண்டு விடு. ஐயோ, எதை சொன்னாலும் சிப்புதே. கண்ணு போட்டு போயிட்டு வா. போய் உன் பொண்டாட்டிக்கு தேய்ச்சி விடு. ஆரம்பிச்சிடும் போ. நான் போலீஸ்லாம் அல்ல சாமி, நான் போலீஸே கிடையாது. என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுறீங்க? உன்னை பார்த்து நான் பயந்து வரல. சரி, ஊரே கேள்விப்பட்டேன், இந்த நாடு நகரம்லாம் கேள்விப்பட்டேன். அப்படியே புட்டு புட்டு வைப்பீங்களாம். என்ன வேணும் அந்த கோரிக்கையோட நிறைவேற்றி கொடுப்பீங்களாம். சாமி, உன் யானை கண்ணை பார்த்து நல்லா சொல்லுங்க சாமி. உன் பிரச்சனையை தீர்க்கணும்னா ஆமா சாமி. ஆத்தாம் மேரியாயி மோரியாயி மௌமாயி மூரியா மேரி இவங்களே எதுக்கு வந்தாரு? ஐயோ, நான்
தெய்வங்களை கூப்பிடுறேன். ஓஹோ, தாயே கோழியாத்தா, கோழிலாம் இங்க இல்ல. தாயே மோரியாயி. மோரி கோழி இதெல்லாம் எதுவும் கிடையாது சாமி. நல்லா சாமி பக்தியா வேணுங்க சாமி. ஷோ, எனக்கெல்லாம் பொங்குதே. இப்படியா தீர்த்து வைங்க சாமி. கருப்பா ஏய், உன் பிரச்சனையை தீக்கணும்னா சாமி சொல்லுங்க. பெட்டிக்காரன் பெட்டியில உட்காரணும், மிருதக்காரன் மிருதகத்துல உட்காரணும். அப்பதான் உன் பிரச்சனை தீரும். அவங்க 2 பேரும் குச்சி மிட்டாயும் குருவிர் வெட்டியும் வாங்கி தின்னுக்கிட்டே தெரியறாங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியல. கச்சை வரிஞ்சு கட்டி கச்சை வரிஞ்சு கட்டி கச்சை வரிஞ்சு கட்டி கருப்பா வாந்தி எடுக்கிறேன். கச்சை சொங்கமிட்டு வருகிறான் கருப்பனடா. கச்ச வரிஞ்சு கட்டி வரனடா கருப்பனடா. வெள்ளி புடி அருவா கருப்பாட்டே. உனக்கு விளையாடு வீத்தருவா, விளையாடு வீத்தருவா. வெள்ளிப்பிடி அருவா கருப்பா கருப்பனுக்கு விளையாடு வீச்சருவா. கச்சங்கல்ல வரிஞ்சு கட்டி கருப்பா வரிஞ்சு கட்டி கரங்கச்ச சுங்கமிட்டு கருப்பா சுங்கமிட்டு வரிஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கமிட்டே கருப்பன் சுங்கமிட்டே கருப்பா. கருப்பா சொல்லி வர கேளு. உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். என்கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. ஓ சொந்த ஊர் மதுரை மாநகரம். நீ பெரிய விலை உயர்ந்த பொருள் எல்லாம் வித்துட்டு வந்த. உன் பேர் மணிவண்ணன். அந்த இடத்துல திண்டிவன சத்திரத்துல நீ தங்கின இடத்துல ஒரு பொம்பளை புள்ள மேல ஆசைப்பட்ட. அந்த புள்ளைய நீ எப்படியாவது அடையணும்னு எவ்வளவோ அம்புலத்தை பிரச்சனை பண்ண அன்பா பேசி பார்த்தேன். கடைசியில அந்த புள்ள உன்னைய கேட்க கூடாத வார்த்தை கேட்டுச்சா? விளக்க மாத்தல அடிப்பேன்னு கேட்டுச்சா? ஒரு பொம்பளை விளக்க மாத்தல அடிக்குதுன்னு கேட்டிருக்குதே. நேரம் நீ இந்த கம்பியில சுருக்கு போட்டு தொங்கி செத்து இருக்கிறது இல்லையா? சிரிப்ப பாரு. அப்ப நீ அடிக்கத்தான் உட்காந்துருப்பிய. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஆம்பளைய பார்த்து விளக்க மாத்தல அடிப்பேன்னு கேட்டதுக்கு அப்புறம் அப்ப சாமியும் விளக்க மாத்த அடி வாங்க சொல்றியா? கவலைப்படாத. என்னைக்கு அந்த புள்ள உன்னை அந்த வார்த்தை கேட்டுச்சோ அணிவிக்காம சாவக்கூடாது நீ என்கிட்ட வந்திருக்க. யாருக்கும் கொடுக்காத மையை நான் உனக்கு தர்றேன். அந்த மையை எடுத்து மண்டையில தடவு. மண்டையில தடவுனா அந்த புள்ள உடனே உனக்கு புன்னகையை காமிக்கும். மண்டையில மட்டுமா? மண்டையில மட்டும் தடவு. அங்க தடவுறதுக்கெல்லாம் அது இருக்குது. அது என்னது? கை குழுக்கு சாமி. மைய கடைசியில் அங்க போனா தான் கப்புன்னு வரும். உனக்கு என்ன தெரியும் சாமி? கையில வாங்கிட்டா அவரு. உனக்கு அந்த பொம்பளை புள்ள வேணுமா வேணாமா? சாமி எனக்கு அந்த பொம்பளை வேணும். சித்திரவள்ளி எனக்கு வேணும். கையை விரி. ஒரு காயத்துல வச்சு இருக்கு மூடு. மூடுறீங்களா? மூடிக்க. ஒரு முக்கியமான விஷயம் சாமி சொல்லுங்க. மோந்து பாத்துறாத பன்னீர் வட்டியிலேயே செத்துருவேன். ஐயோ வேண்டாம் சாமி. மைய வந்த இடம் அது மாதிரி. அவ்வளவு இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அந்த மைய கொண்டு நீ அந்த புள்ள மண்டையில தடவு. சரி சாமி. தடவி முடிச்சதுக்கு அப்புறம்
ஒண்ணு சீம தண்ணி ஊத்தி கையை கழுவு, இல்லன்னா இல்லைன்னா பெனாயில் ஊத்தி கையை கழுவிரு. ஒரு மாசத்துக்கு வாடகை அடிக்கும். அப்புறம் எப்படி சாமி நான் சாப்பிடுறது? அது மாதிரி ஆ, கையை கழுவிட்டு சாப்பிடு. இந்த மைய பூசிட்டோம்னா மைய மட்டும் மண்டையில தடவு. சரி சாமி. அந்த பிள்ளை உடனே உனக்கு புன்னகையை காமிச்சிடும். ஐயோ சாமி, காட்டுனா போதும், மனசை காட்டுனா போதும். நீ எதுக்கு கவலைப்படாத. நான் கவலைப்படவே மாட்டேன். போயிட்டு வா. சாமி எனக்கு வந்து உசுர கொடு சாமிக்கு, மசுரை சன்னதிக்கு வந்து அடி அடின்னு அடிச்சிடறேன். என்ன முன்னாடி மூத்தரமா? இல்ல சாமி, அதாவது உசுர சாமி மசுரை கொடுத்து பொத்தடிச்சு முடியானிக்கு செலுத்திடுறேன். நீ மட்டும் இல்ல, எல்லா பேருமே அப்படித்தான். உசுர கொடுத்த சாமிக்கு மசுரத்தான் கொடுக்குறாங்க. ஆமா சாமி, நான் கொடுத்துறேன். போயிட்டு வா, போயிட்டு வா சாமி. கவலைப்படாத. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா பூசாரி அப்படின்னு மட்டும் சொல்லு. நான் கொசூர் சந்தையில நிப்பேன். சரி சாமி. ஆகட்டும். சாமி நமக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களா? என்ன வரம்? சாமி அழைக்கணுமா இல்ல சாமி அழைச்சதுக்கு அப்புறம் அப்படியே சொல்லுவீங்களா? அழைக்கவே தேவையில்லை, தேவையில்லை அப்படியே வரத்தை சொல்லுவீங்க. மட்டும் கேளு. சாமி வேற ஒண்ணும் கிடையாது, உனக்கெல்லாம் அழைச்சு சொல்லணுங்கிறதே இல்ல, அப்படியே பார்த்தா சொல்லிடுவீங்க. பார்த்தாலே சொல்லிடுவீங்க. வேற ஒண்ணும் இல்ல சாமி. ம். தூங்கணும்னா கண்ணு மூடிக்குது, ம். சோறுதுன்னா வாயு ஓப்பன் ஆகிக்குது. ஓ, தூங்குனா கண்ணு மூடுது, ஆமா சோறுதுன்னா வாய் திறக்குது. திறக்குது. இன்னொரு சமாச்சாரம் நடக்குமே. என்ன? ஒண்ணு கிடைச்சா தண்ணி தண்ணியா வருமே. ஆமா தண்ணியா வருது, நொர நொறையா. நுர நுறையா வரும். ஆமா சாமி. இன்னொன்னு வருமே. என்ன சாமி? சோறு திங்கிறப்ப வாய் பொளக்குது. ஆமா தின்னு முடிச்ச உடனே காலையில 4 மணிக்கு வதன்னு பிய்யி வரணுமே. இதெல்லாம் சம்மதம்னா நான் உனக்கு சொல்ற குறி சம்மதம். என்ன உண்டு சார்? இதெல்லாம் உண்மையா? ஆமா சாமி அப்ப உண்டு. இது எப்படி இயல்போ அது இயல்பு. ஓஹோ. தூங்கும் போது கண்ணு மூடணும், ஆ, திங்கும் போது வாய் திறக்கணும், சரி. அடிக்கும் போது நுறையா வரணும். ஓஹோ. அப்படி மூன்றும் வரவில்லை என்றால் ஆ. நீ மனித புழுவுக்கு சமம். இல்ல இல்ல உண்மையாலுமே வருது. வருதா? சாமி நான் ஒரு வாரத்துல இருந்து உன்னை தேடிக்கிட்டு அலைகிறேன். ஏன் சாமி? கொஞ்சோண்டு மைய வேணும். என்னத்துக்கு? கவலைப்படாத, உனக்கு ஏகப்பட்ட கிராக்கி இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சாமி. அந்த கிராக்கி உன்னை விட்டு சுத்தமா பிச்சுக்கிட்டு போறதுக்கு நான் மை தர்றேன். அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப. மிருதங்காரருக்கு அவருக்கு கொடுத்தது உனக்கு என்னப்பா வேணும்? பக்கத்துல காதல சொல்லு. பக்தா, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் உரைக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லு சாமி. உன்னுடைய எண்ணம் அனைத்தும் என் தங்கையின் மீது உள்ளது. என் தங்கச்சியை மயக்க உன் மை வேணும், அவ்வளவுதானே. ஓ சின்ன மகளை எனக்கு கட்டி வைத்தால் உனது தங்கை எனக்கு கட்டி வைக்கிறேன். சாமி தாளக்கார பையல கொண்டு சொல்லிட்டு போயிருங்களே. தாளக்கார பையனுக்கு உண்மையாக மையே தேவையில்லை. ஏன்? அவன் 24 மணி நேரம் ரயில் ரோட்டு அடியிலே அடித்துக் கொண்டு கிடக்கிறான். ஓஹோ. மைய தடனோன்னு நேரம் அங்க பக்கம் போயிடுச்சு. ஒருவேளை மை கொடுத்த பூசாரிட்டே போயிடுச்சு நம்ம. அட ஆண்டவா.